திருக்குறள் பொருட்பால் இறைமாட்சி திறமையான படைவீரர்கள், நல்ல குடிமக்கள், போதுமான உணவு, அறிவுள்ள அமைச்சர்கள், பக்கத்து நாடுகளோடு நல்ல நட்பு, மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஆகிய ஆறுமுடைய அரசன் ஆண் சிங்கம் போன்றவன். அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை ஆகிய இந்த 4 பண்புகளும் குறைவில்லாதவனே நல்ல அரசனாவான். காலம் தாழ்த்தாமை, கல்வியுடைமை, துணிவுடைமை ஆகிய இந்த 3 பண்புகளும் அரசனுக்கு எப்போதும் இருக்க வேண்டிய பண்புகள். அறம் தவறாமல் வீரத்தில் குறையில்லாத மானமுடையவனே சிறந்த அரசனாவான். பொருள் வரும் வழிகளை இயற்றலும், வந்த பொருளை சேர்த்தலும், சேர்த்த பொருளை காத்தலும், காத்த பொருளை வகுத்து செலவு செய்தலும் நல்ல அரசனுக்குரிய பண்புகள் ஆகும். காண்பதற்கு எளியவனாகவும் கடுஞ்சொல் சொல்லாதவனாகவும் இருந்தால் அந்த மன்னனுடைய நாட்டை உலகம் புகழும். இனிய சொற்களை சொல்பவனாகவும் தக்கவர்க்கு பொருள் தந்து உதவி செய்பவனாகவும் இருந்தால் அந்த அரசனை உலகம் புகழும். நீதியோடு குடிமக்களை காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு தலைவன் என்று மதிக்கப்படுவான். குறை சொல்பவரின் சொற்களை கேட்டு பொறுமையுடன் செயல்படும் பண்பு உடைய அரசனை உலகம் போற்றும். கொடை வழங்குதல், அருள் காட்டுதல், செங்கோல் காத்தல், தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 குணங்களையும் உடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவன்.